الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேருள்ளார் அவர் நமக்கு வழங்கிய அந்த தூய்மையான இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ளும் முகமாக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இன்றைய உரையிலே எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்காத மனிதன். ஒவ்வொருத்தருக்கும் இலக்கு நாளைக்கு சுவனம் செல்ல வேண்டும். சுவனத்துடைய இன்பங்களை ஏற்கனவே உங்களுக்கு உரையில சொல்லியிருப்பாங்க. என்னதான் சொர்க்கம் சென்றாலும் அந்த சொர்க்கத்துல அனுபவிக்கக்கூடிய முக்கியமான இன்பங்களில் ஒன்று நம்மை படைத்த இறைவனை பார்ப்பது. அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைம்பாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு நம்ம சொல்றோம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில். நாளைக்கு அந்த அல்லாஹ்வை இந்த உலகத்துல நம்ம பார்க்கறோம்ல, யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு சுப்பீரியர் ரொம்ப பிரசித்தி பெற்றவரை பார்ப்பதற்கு எப்படி முண்டி அடித்துக் கொண்டு மக்கள் சென்றாங்க. ஆனா கம்பேரே பண்ண முடியாது படைத்தவனோடு. அவன் குல்ஹுல்லாஹு அஹத், அவன் ஒருத்தன் தான். அவனை யாருக்கும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனா அப்பேற்பட்ட அல்லாஹ்வை நாளைக்கு
இதுல ஒரு பாட படிப்பனை இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால ஒரே ஹஜ் தான் செஞ்சாங்க. சாறு குளித்தார் மாதிரி 23 வருட கால ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து சொன்னாங்கல்ல. அடிக்கடி பயனில கேட்டுப்போம்ல, பல்லியு அன்னி வலவு ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி என்ன வருது? வலவு ஆயா, ஒரே ஒரு செய்தி என்னிடமிருந்து வந்தாலும் நீங்கள் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். இதுதான் தாவாவுடைய குவாலிஃபிகேஷன். 7 வருஷம் படிக்கணும், 4 வருஷம் படிக்கணும், அவங்க தான் தாவா செய்யற மார்க்கத்தில் இருக்கா? கிடையாது. பல்லி வன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு தெரிந்தாலும். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தில் ஒரு செய்தி தெரியாதா? வட்டியை பத்தி தெரியாதா? ஹலால் ஹராம பத்தி தெரியாதா? தொழுகையை பத்தி தெரியாதா? தகடுதாயத்தை பத்தி தெரியாதா? வியாபாரத்தை பத்தி தெரியாதா? திருமணத்தை பத்தி தெரியாதா? மகளை பத்தி தெரியாதா? அடிக்கிட்டே போலாமா, போக முடியாதா? இப்ப நாம எடுத்து சொல்றோமா? தெரிந்தவர்களும் பல வருடங்கள் அந்த ஏகத்துவத்தில் இருக்கிறவங்களும் சரி, மற்ற இடங்கள்ல இருந்து கொண்டு 7 வருஷம் அப்படி ஓதுறவங்களும் சரி, எல்லோரும் நமக்கு தெரிந்த இந்த ஏகத்துவ சித்தாந்தத்தை, அல்லாஹ் அருளியதை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியதை, செய்து காட்டியதை நாம் எடுத்து சொல்லுகிறோமா? நம்ம வீட்டில் எடுத்து சொல்றோமா? கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வேலை செய்ய இடத்துல அண்டை வீட்டாரிட, ஏன்னா கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் எல்லா இடத்துல சலாம் கூட கிடையாது, வெக்கம். எத்தனை பேர் சலாம் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க? தன்னுடைய மகளுக்கும், தன்னுடைய மனைவிக்கும், தன்னுடைய அத்தாக்கும், அம்மாவுக்கும், அண்ணனுக்கும், தம்பிக்கும், யாராருக்கும் போற இடத்துல சலாம் சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் இடத்துல சலாம் சொல்றாங்களா? மார்க்க விஷயத்தை சுட்டி காட்டுறாங்களா? கணவன் மனைவி அந்த அளவுக்கு பேசக்கூடியவர்கள் மார்க்க விஷயத்துல தெரிந்த விஷயத்தை சொல்றாங்க, சொல்லலையா? மத்தவங்க விடுங்க. அப்ப விலகி கொள்ளணும். நமக்கு அருளப்பட்ட வேதத்தை பல்லி வன்னி வலவாயா நாம் தெரிந்து கொண்டு அதை மறைக்க கூடாது. அதுதான் அபூ ஹுரைரா அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பதற்கு முக்கிய காரணம். அல்லாஹ் அருளிய வேதத்தை, அந்த மார்க்கத்தை நான் மறைத்தால் அல்லாஹ்வின் சாபம் என் மீது உண்டாகும், மற்ற மக்களுடைய சாபம் உண்டாகும். இதற்கு அஞ்சிதான் நான் என்ன பண்றேன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தை நான் மக்களிடம் எடுத்து சொல்கிறேன். அப்ப இந்த விஷயத்தை மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை மறைத்து சில பேர் என்ன பண்றாங்க? அது ஒரு பிசினஸா ஓதிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, நல்லா தெரியும், ஷிர்க்குன்னு தெரியும், நல்லா தெரியும், மகர் கொடுத்து தான் திருமணம் நடத்தணும்னு தெரியும், நல்லா தெரியும் இது ஹலால் இது ஹராம், எல்லாமே நல்லா தெரியும், இருந்தாலும் வேலை செய்யுமே, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே அப்படிங்கிற பயத்துல என்ன பண்றாங்க? அந்த விஷயத்தை சொல்லாம மறைக்கிறாங்கல்ல. இவர்களை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேசமா ஏறத்து கூட பார்க்க மாட்டான். அப்ப இது ஒரு செய்தி. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 பேர் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இது புகாரியில 2369வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது செய்தி, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவர். அது எப்படி வருது தெரியுமா? அந்த ஹதீஸ்ல பொய் சத்தியம்னா, ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு 10 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறாரு ஒரு பொருளை, இல்ல 1000 ரூபாய்க்கு வாங்குறாரு, அந்த பொருளை விற்க போறாரு. விற்கும் போது என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா ஒரு 10 or 20% 1000க்கு வாங்கின பொருள் 1500 இல்ல 1200 இல்ல 1300 ரூபாய்க்கு விற்பாருல்ல. ஆனா விற்கும் போது சொல்லுவாரு, நான் 1300 ரூபாய்க்கு விற்கணும்னு வச்சுக்கோங்க, இதுதான் எனக்கு அசலு. ஹதீஸ்ல அப்படிதான் வருது. நீ என்ன விலைக்கு கொள்முதல் வாங்கினாயோ அதே கொள்முதலுக்கு அதிகமா லாபத்தை வச்சு இதுதான் என்னுடைய கொள்முதல், இப்படி சொல்லி பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வார்கள். உங்களுக்கு நீங்க என்னது
இப்போ கல்புக்குள்ள மாட்டுமா? அந்த கையேந்துவாங்க அல்லாஹ் கிட்ட. அப்ப எப்படி பரக்கத்து இருக்கும்? அப்ப என்ன பண்றாங்க? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்பவர் நாளைக்கு அவர்களை மார்க்க உலகத்திலேயே வியாபாரத்துல பரக்கத்து இருக்காது. அந்த மோசடியில நாளைக்கு அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, அசர் நேரத்துல மக்கள் கூடக்கூடிய இடத்துல அங்கேயும் பொய் சத்தியம் செய்து, தனியா ஒரு ஹதீஸ், அங்கேயும் பொய் சத்தியம் செய்து மக்களுடைய செல்வத்தை யார் அபகரிக்கிறாரோ அவர்களை நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். மூணாவது செய்தி, தனக்கு உபரியான தண்ணீர், தனக்கு மிஞ்சிய தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரை பிறருக்கு கொடுக்காமல் தடுப்பவன். தண்ணீர் என்பது அல்லாஹ்வுடைய அருள். அங்க இருந்து மலையிலிருந்து வருது, மழை பெய்து வருது, இது அல்லாஹ்வுடைய அருள். இதை யாரு தடுக்கிறாரோ நாளைக்கு மறுமையில சம்பந்தமான ஹதீஸ் எப்படி வருதுன்னா, அல்லாஹ் கேட்பானா, என்ன கேட்பான் தெரியுமில்ல, உன் கரங்கள் ஏற்படுத்தாத தண்ணீர். தண்ணீரை நாம உருவாக்குறோம். நம்ம கிணறு வைக்கலாம், மோட்டார் போடலாம், குளியல் தோண்டலாம், இதெல்லாம் நம்ம செய்யறோம். தண்ணீரை நம்மளால உருவாக்க முடியுமா? அந்த சக்தி நமக்கு இருக்குதா? அது அல்லாஹ்வுடைய சக்தி தானே. அப்போ தண்ணீரை, உன்னுடைய கைகள் உருவாக்காத தண்ணீரை நீ இப்பொழுது பிறருக்கு கொடுக்காமல் தடுத்தது போல அல்லாஹ் தன்னுடைய அருளை உன் மீது தடுத்து விடுவான். நீ பாத்தீங்கன்னா பக்கத்து நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு தண்ணி வருது, பாகிஸ்தான்ல தண்ணி வருது, திபெத்ல இருந்து நதி மூலம் தண்ணி வருது. ஆனா பக்கத்துல உள்ள ஸ்டேட்ல இருந்து வருதா? சண்டை எத்தனை காலம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப போன வாரம் அறிக்கை விட்டு டிஎம்சி கொடுக்குறா, கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன காரணம்? பக்கத்து நாடுகளில் இருந்து தண்ணி உள்ள வருது, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வர மாட்டேங்குது. காரணம் என்ன? இதே இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நடக்குமா? அப்ப விலகி கொள்ளணும். இந்த தண்ணீர் அது நம்மள வீடா கூட இருக்கட்டும், ஊரா கூட இருக்கட்டும், நமக்கு போற மீதம் உள்ள தண்ணீரை தடுத்தால் நாளைக்கு அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இது ஒரு 3 செய்தி. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்யற 3 செய்தியை சொல்றாங்க. 3 பேரை அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அதுல ஒன்று, விபச்சாரம் செய்யும் வயோதிகன். விபச்சாரமே பெரும்பாவம், யாரும் செய்யக்கூடாது. ஆனால் வயோதிகர் விபச்சாரமா? அப்ப இளைஞர்கள் அப்படி கிடையாது. இது என்னன்னா சூப்பர் டிகிரிமாங்கல ஒரு விஷயத்தை அப்படி ஸ்ட்ரெஸ் பண்றது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. அப்ப விபச்சாரம் செய்யும் வயோதிகனா, வயோதிகன் என்ன? இளைஞர்கள் செய்வது தவறுதான், அதுவும் பெரும்பாவம் தான். ஆனா அந்த முதியவர்கள் என்ன பண்றது? அந்த மாதிரி வேலையை செய்யாம இருக்கணும். அவ்வாறு செய்தார்கள் என்றால் அவர்களையும் என்ன பண்ண மாட்டான், அல்லாஹ் நாளைக்கு ஏறெடுத்து பார்க்க மாட்டான். இரண்டாவது, பொய் கூறும் அரசன். அரசன்னா யாரு? ஒவ்வொரு நிர்வாகத்தில் இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், தலைவரா இருக்கலாம், அமீரா இருக்கலாம், மக்கள் சொல்லலாம், அதுவும் சொல்லக்கூடாது. பொய்யும் சொல்லக்கூடாது, நல்ல கவனிக்கணும். அப்ப அரசன் மட்டும் பொய் சொல்லலாம், சொல்லக்கூடாது, நாம சொல்லாம எடுத்துக்க கூடாது. இது அல்லாஹ் என்ன பண்றானா, அரசனா இருந்தாலும் மக்கள் சொல்லக்கூடிய சூழல் கூட வரலாம், சொல்லக்கூடாது. ஆனா நீ அரசனா இருந்து கொண்டு, ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு நீ பொய் சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். 2. மூன்றாவது, பெருமை அடிக்க ஏழை. பெருமை யாரும் அடிக்க கூடாது. செல்வம் தான் இருக்குது, ஏதோ இருந்தாலும் சரி, பெருமை அடிக்க கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு பெருமைகள் டெபினிஷன் என்ன சொன்னாங்க? சஹாபாக்கள் வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் இருக்கு, நான் அழகான ஆடை அணியலாமா, அழகான காலை அணியலாமா? அதை பார்த்து மற்றவங்க என்ன இப்படி அப்படின்னு முகம் சொல்லிச்சா அது பெருமையில வருமா கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நல்லா கவனிங்க, பெருமைன்னா பெருமைகள் டெபினிஷன் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ ஹக்க மறுக்கிறது, உண்மையை மறுத்தல். எப்பெல்லாம் நம்ம உண்மையை மறுப்போம்? நல்ல பணம் காசு உள்ளவன் அவன் உண்மையை காசு கொடுத்தே வாங்கிடுவான், வாங்குறானா வாங்கலையா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவன் அவன்கிட்ட உண்மையே நிக்காது. நடக்கல, நீதி செலுத்த முடியுதா? நடக்கலையா? நல்ல பணம், நல்ல ஊர்ல ஒரு மிகப்பெரிய குளம், நல்ல மக்கள் செல்வம், இந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்த அந்த அருள்மொழிகள் இருக்குல்ல, அது ஆட்சி அதிகாரமா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், குல பெருமையா இருக்கட்டும், இதெல்லாம் வைத்துக் கொண்டு நாம ஹக்கு இருக்குல்ல, உண்மை சத்தியம் ஒண்ணு இருக்குல்ல, அதை மறுக்கிறது. இது பெருமைன்னாங்க. இரண்டாவது, அடுத்தவர்களை ஏளனமா கருதுறது. இதே மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், அழகு கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல உடல் வலிமையை கொடுத்திருக்கிறான், அதை வைத்துக் கொண்டு பிறரை ஏளனமா கருதுறது. குர்ஆன்ல ஒரு உரையாடல் வருது, 2 பேர் ஒரு தோட்டத்தை பத்தி பேசுவாங்கல்ல, 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது, எனக்கு அல்லாஹ் இது தந்திருக்கிறான்,
நல்ல எல்லாமே இருக்குது, அவனும் பெருமை அடிக்கும். ஏன்னா பெருமை என்பது மேலாடை, அல்லாஹ்வின் மேலாடை. கண்ணியம் என்பது அல்லாஹ்வின் மேலாடை. இது ரெண்டுமே அல்லாஹ்வுடைய ஆடை. பெருமை என்பது அல்லாஹ்வின் மேலாடை. ஏன்னா கடுகளவு பெருமை இருந்தாலும் நாளைக்கு சோனம் செல்ல முடியாத ஹதீஸ் இருக்குல்ல. அப்போ பெருமைக்குள்ள டெஃபினிஷன் என்னன்னா ஹக்க மறுக்கிறது, பிறரை ஏளனமா இது ரெண்டு இல்லாம எது இருந்தாலும் பெருமையில வராது. இப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க மூன்றாவது, பெருமை அடிக்கும் ஏழை நாளைக்கு அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், ஏறு எடுத்து பார்க்க மாட்டான். அப்ப விபச்சாரம் செய்யும் வயோதிகன், பொய் கூறும் அரசன், பெருமை அடிக்கும் ஏழை, இந்த மூன்று பேரை நாளைக்கு என்ன பண்ண மாட்டான், அல்லாஹ் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டான். அப்போ ஒரு 7 செய்திகள். முதலாவது செய்தி அல்லாஹ்வுடைய வழிவசனத்தை மறுக்கிறது. தெரிந்ததை பள்ளி ஒன்று உழையான்னு சொல்றோம்ல, அதை ஏதோ உலக ஆதாயத்துக்கு எதுக்கோ ஒண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றது, சில அற்ப விலைக்கு விற்கிறது, அதை சொல்லாம மறுக்கிறது, இல்லைன்னா மாத்தி பேசுறது. இதெல்லாம் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நம்மளை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அடுத்து 3 விஷயங்கள், பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது. இரண்டாவது அசர் நேரத்துல மக்கள் கூடக்கூடிய இடத்துல அங்கேயும் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது. 3 உபரியான தண்ணீரை தடுத்து நிறுத்துவது, பிறருக்கு கொடுக்காமல். அடுத்து இன்னொரு வரிசையில் 3 செய்திகள், விபச்சாரம் செய்யும் வயோதிகன், பொய் கூறும் அரசன், பெருமை அடிக்கும் ஏழை. அப்ப இந்த விஷயத்தை விட்டு நாம என்ன பண்ணணும், தவிர்த்து கொண்டு மறுமையில சொர்க்கத்தில் மிக